திரைப்பட சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் முக்கியமான டைரக்டர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் எடுத்து போட்டோம்னா அந்த இடத்துல நான் இருக்கேன்னு சொல்லி போட்டி போட்டுட்டு முதல் இடத்துல, ரெண்டாவது இடத்துல, மூணாவது இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த ரேஸுக்கு நானும் வர தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குநர்களில் நம்ம சங்கரும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஆமாம், அவர் பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் அப்படின்னாலே வந்து பிரம்மாண்டம். அவர் எடுத்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மைய கருத்து வந்து அந்த படத்தில் வந்து இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டங்களாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அது ரசிகர்களை வந்து வெகுவாக கவர்ந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த படங்கள், சங்கரோட படங்கள் வந்து தனி முத்திரை வந்து கிடைச்சது ரசிகர்கள் மத்தியில். அதாவது இந்த படம் வந்து அஜித் படம், இந்த படம் வந்து விஜய் படம், இந்த படம் வந்து ரஜினிகாந்த் படம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து தெளிவாக சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கிற அந்த காட்சி அமைப்புகள்லாம் இருந்து அந்த கதைக்களங்கள் இருந்தாலும், ஆனால் நம்ம சங்கர் வந்து அதே மாதிரி இது சங்கர் படம் அப்படின்னு ரசிகர்களை வந்து வாயால் சொல்ல வச்சவர். அப்படி பிரம்மாண்டமான செட்டுகளும் பிரம்மாண்டமான கதாநாயகர்களும் பிரம்மாண்டமான இசை பின்னணி இப்படின்லாம் சொல்லி அவருடைய படத்தை வந்து படம் அப்படின்னாலே இந்த படம் கண்டிப்பாக பேர் அறிவித்த உடனே சங்கர் படங்க இது ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ரசிகர்கள் மத்தியில் அவருடைய நன்மதிப்பை பெற்றுட்டு இருந்தார். இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் அவர் ஒரு படம் எடுத்தார்னா அந்த படத்தை பற்றின தகவல்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியவே வராது. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து படப்பிடிப்புக்கு எப்படியோ ரொம்ப ஆண்டுகள் எடுக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த இந்தியன் 2 வந்து இப்போ என்னாச்சுன்னு தெரியல, எப்போ ரிலீஸ் ஆகுன்னு தெரியலங்கிற மாதிரி இடையில ஒரு பேச்சுக்கள் பரவிக்கிட்டு இருந்தது. இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம சங்கர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயோட அப்பா இருக்காங்க பாருங்க, எஸ் ஏ சந்திரசேகர், அவங்க கிட்ட தான் வந்து முதல்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து வேலை பார்த்துருக்குறாங்க. அதாவது எஸ் ஏ சந்திரசேகர் கூட வந்து அதிகமான படங்களில் உதவி இயக்குனராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம சங்கர் தானா. அட என்ன எப்படி சொல்கிறீங்க? அதனால தாங்க அவருக்கு டைரக்ஷன் மேலே இவ்வளோ ஒரு பெரிய பிடிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. அவர் வந்து ஒரு நடிகர் ஆகணுங்கிற ஆசையில் தான் வந்து சினிமாக்குள்ளே வந்திருக்கிறாரு. எப்படியாவது ஒரு படத்தில் நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தீவிரமாக ஆர்வம் காட்டிட்டு இருந்த வந்த நேரத்தில் அவருக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு தான் கிடைச்சிது. அதோடு மட்டும் இல்லாமல் அப்புறம் மெதுவாக வந்து அவருக்கு இயக்குனராகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை வந்து கணக்கச்சிதமாக பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு எங்கேயோ இருக்கிற நம்ம சங்கர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சீனை நடிகர்கள் கிட்ட வந்து நடிச்சு காட்டும் போது அது வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குமா. இது மாதிரி நம்மளால் பண்ண முடியுமான்னு நடிகர்கள், கதாநாயகர்கள்லாம் யோசிக்கிற அளவுக்கு அவருடைய நடிப்பு வந்து அவ்வளோ வந்து ஒரு ஒரு உருக்கமாகவும் ஒரு பிரம்மாண்டமாகவும் இருக்குமா. இதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அவர் நடிக்கிற சொல்லி கொடுக்கறத பார்த்து நானே அசந்து போயிருக்கேன் அப்படின்னு. இப்படிப்பட்ட சங்கர் கிட்ட வந்து ஒரு நல்ல குணம் ஒன்று ஆரம்பத்தில் இருந்துச்சு, இப்போ அது இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி சந்தேகத்தோட வேதனைப்பட்டிருக்கிறார் நம்ம நாசர். அதாவது அவர் ஒரு கதையை வந்து எடுத்துட்டு வருவாராம். அந்த கதைக்கு இந்த கதாபாத்திரங்களுக்கு இந்த நடிகர்தான்னு ஒரு மனசுக்குள்ள முடிவு பண்ணிகிட்டே வருவாராம். அந்த நடிகர்களை பார்த்து பேசும்போது இது வந்து உங்களால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு நீங்கள் தான் அதை பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பீங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாராம். அப்போ அந்த நடிகைகளுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஐயோ, நம்மளை இவ்வளோ நம்புறார, இவருக்கு நம்ம எப்படியாவது 100% வந்து நம்மளுடைய கமிட்மெண்ட்டை கொடுத்து அந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை வரவழைச்சி அது மூலமாக அவங்கள வேலை வாங்கி வெற்றி கண்டு வந்த சங்கர் கிட்ட இப்போ அதே மாதிரி நடிகர்கள் மேலே நம்பிக்கையெல்லாம் முன்ன மாதிரி வச்சிருக்கிறாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லி நடிகர் நாசர் வந்து சமீபத்தில் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறாருங்க.